பிரெட்டை வச்சு சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேக்கெட் குலோப் ஜாமுனாவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிரெட்டை சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு ஃபார்மில் கிடச்சதுக்கு அப்புறமா வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ குலோப்ஜாம் மாவு ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நெய் தடவி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உருண்டை பண்ணும்போது விரிசல் எதுவுமே வரவே இல்லை. நம்ம குலோப்ஜாம் பேக்கெட் மாவில் கூட லைட்டாக வெடிப்பு வரும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போதுமே எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சமாக இருந்தனால 1 கப் அளவு மட்டும் சுகர் போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற்றி வச்சிருக்க குலோப் ஜாமுனை ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான குண்டாக குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பையும் சேர்த்துட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம். எம்மியான குண்டாக குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.